காவிரி மாவட்டங்களின் பாசனத்திற்காக மேட்டூர் அணை தண்ணீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவிரி பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டும் இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். காவிரி ஆற்றில் பூக்களை தூவி தண்ணீரை அவர் திறந்து வைத்ததும் 8 கண் மதகுகள் வழியாக தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. மேட்டூர் அணையில் இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள காவிரி பாசன விவசாயிகள், கர்நாடகத்திடமிருந்து நமக்கு வரவேண்டிய நீரை உரிய காலத்தில் பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். நெல் விதை விலையேற்றம் மற்றும் பற்றாக்குறையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். விவசாயத்திற்கு விதைகள் தட்டுப்பாடாக இருக்கு. அதோடு மட்டுமல்ல, 200 ரூபாய் ஒரு சுப்பத்துக்கு அதிகரிச்சிருக்கு. அப்படி அதிகரிக்கும் போது எங்களுக்கு இடுபொரு செலவு அதிகமாக போயிட்டு இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கிற விதைகளை அரசு டெப்போக்கள்ல இல்லை, குறிப்பாக AST 16 நெல் ரகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது ஓவர் 10 இயர்ஸ் ஆச்சு, அது நாங்கள் உற்பத்தி பண்ண கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்கள் எதிர்பார்ப்பு என்னோ அதை நிறைவேற்றி செஞ்சால்தான் நாங்கள் அதிக உற்பத்தி எடுத்து ரெட்டிப்பு லாபம் எடுக்க முடியும். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு என்னென்ன விவசாயிகள் தேவையோ அதை பூர்த்தி செய்யுமாறு அன்போடு தமிழக முதல்வர் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். ரிசர்வ் பேங்க் எல்லா கூட்டுறவு வங்கி வரைக்கும் சிவில் ஸ்கோர்னு சொல்லி அறிவிச்சு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையே பறிக்கிற, கடன்ல தான் வாழ்றோம், கடன்ல தான் பிறக்கிறோம்னு சொல்லி சொல்றப்ப அந்த கடனையே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுங்கிறது மிக கொடுமையானது. அதனால விவசாயத்தை பாதுகாக்கிற அடிப்படையில் எல்லா மதகுகளையும் உடனடியாக புதிய சட்டர் போடப்படணும். தண்ணி விரயமாக கூடாது. தண்ணீர் இருந்தும் விவசாயம் செய்ய முடியாமல் போனால் அது வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். அந்த வகையில் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை கேட்டுக்கிறோம். இதேபோல மேட்டூர் அணை திறக்கப்பட்டதை வெடிவெடித்து வரவேற்றுள்ள நாகை மாவட்ட விவசாயிகள், திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கும் வந்து சேர்வதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். கர்நாடகம் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய மாதவாரியான தண்ணீரை தமிழக அரசு கேட்டு பெறணும். அதுபோல விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள், கூட்டுறவு கடன், தூர்வாரும் பணிகள், வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரது போன்ற பணிகள் எல்லாம் சிறப்பு கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைப்பதற்கான முயற்சியை தமிழக அரசு எடுக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதனால் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 13 மாவட்டங்களில் சுமார் 16 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் 3 நாட்களில் திருச்சி மாவட்டம் கல்லணையை சென்றடையும் என்பது குறிப்பிடத்தக்கது.